அண்மை செய்தி. சென்னை மதுரவாயல் பகுதியில் கஞ்சா போதையில் உணவகத்தை ரவுடி கும்பல் சூறையாடியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கஞ்சா போதையில் ரவுடி கும்பல் உணவகத்தை சூறையாடியிருக்கிறது சென்னை மதுரவாயல் பகுதியில். அது தொடர்பான வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மதுரவாயல் பகுதியில் கஞ்சா போதையில் ரவுடி கும்பல் உணவகத்தை சூறையாடியிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பார்சல் வாங்கிய உணவுக்கு பணம் கேட்டதால் கஞ்சா போதை ஆசாமிகள் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாப்பிட்ட உணவிற்கும் பார்சல் வாங்கிய உணவுக்கும் பணம் கேட்டதால் கஞ்சா போதை இளைஞர்கள் உணவகத்தை சூறையாடி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம் உமா. சென்னை காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட சென்னை மதுரவாயல் காவல் நிலைய எல்லையில் இந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை மதுரவாயல் காவல் எல்லைக்கு உட்பட்ட MMD காலனி இருக்கிறது. இந்த காலனில கடை வைத்து நடத்தி வருபவர் வெங்கடேசன். அதாவது அந்த பகுதியில ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ் இது போன்ற கடைகள் வைத்து நடத்தி வருகிறார். அந்த பகுதியில சிலர் தொடர்ந்து கஞ்சா போதையில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு பார்சலும் வாங்கிவிட்டு பணம் தராமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் கூடுதலாக வெங்கடேசன் தனது ஊழியர்களை நியமித்திருக்கிறார் அந்த கடையில. அப்பொழுது நேற்று இரவு ஒரு கும்பல் இருசக்கர வாகனத்தை அங்க நிறுத்திவிட்டு உள்ளே சென்று உணவு சாப்பிட்டதாகவும் அதற்கு பார்சல் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்போ பார்சல் வாங்கிய அந்த கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய கும்பல் அவர்கள் பணம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஊழியர்கள் பணம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த ஃப்ரைட் ரைஸ் கடை ஊழியர்கள் பணம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பணம் தர மறுத்த அந்த கும்பல் அந்த கடையில் இருக்கக்கூடிய முட்டை மற்றும் அவங்க வைக்கக்கூடிய அந்த சாப்பாடுன்னு எடுத்து கொட்டி அந்த கடையை அடித்து நொறுக்கக்கூடிய அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய அந்த CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் மீதும் தாக்குதலானது நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி ஒரு CCTV காட்சிகள் ஆதாரங்களுடன் சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை மதுரவாயல் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு சாப்பிட்ட உணவிற்கு கடை வைத்து நடத்தி வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த கடை வைத்து வாடகைக்கு கடை வைத்து நடத்தி வரக்கூடிய அந்த கட்டிடமே முன்னாள் ஒரு ஆணையர், உதவி ஆணையருடைய கட்டிடம் என்று சொல்கிறார்கள். அந்த கட்டிடத்தில் தற்பொழுது இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏன் மதுரவாயல் போலீசார் இவருக்கு கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டும் இன்றி இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலுவாக வியாபாரிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் சென்னை மதுரவாயல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.